மக்களவை மற்றும் 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரக்கோணம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கவரப்பாளையம் அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஜீவநாதன் என்பவரிடம் இருந்து 8,500,000 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோன்று ஆற்காடு நகரத்தில் சண்முகம் என்பவர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை அறிந்து அவரிடம் இருந்த 1,59,500 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையில் கோயம்பேடு அருகே மூகாம்பிகை நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 12,37,390 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் ஆசிப் என்பவர் வேலூரில் இருந்து பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த இந்திரா நகரில் காரில் வந்த இருவர் பணப்பட்டுவாடா செய்வதாக திமுகவினர் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் பறக்கும் படையினர் அங்கு வந்ததை கண்டதும் காரில் இருந்த நபர்கள் தப்பி ஓடியதால் அதிகாரிகள் காரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதனை அறிந்த அதிமுகவினர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து காரை எடுத்துச் செல்ல முயன்றனர். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் இரு கட்சியினரையும் அப்புறப்படுத்தினர். முன்னெச்சரிக்கையாக துணை ராணுவ படையினரும் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனிடையே அண்டை மாநிலமான கேரளத்தில் இருந்து அதிக அளவில் பணம் மற்றும் மதுபானங்கள் கடத்தப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தமிழகம் கேரள எல்லையில் உள்ள நெல்லை மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் போலீசாருடன் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கி ஏந்தி அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன.